பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். கண்ணகி நகர் என்றாலே அதை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு போக்குதான் இவ்வளவு காலம் இருந்தது. இப்போது உலகளாவிய அளவில் அந்த பகுதிக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் நம்முடைய கார்த்திகா. அவர் படிப்பிலும் சாதனை புரிய வேண்டும். தமிழ்நாடு அரசு கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி சிறப்பித்திருப்பதை வரவேற்கிறோம் என்றாலும் இந்த ஊக்கத்தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். செஸ் போன்ற விளையாட்டுகள் தனிநபர்கள் பங்கேற்கிற விளையாட்டு, அது அத்லெட்டிக்ஸ் என்று நாம் சொல்லுவோம். கபடி போன்ற விளையாட்டுகள் குழுவாக பங்கேற்கக்கூடிய விளையாட்டுகள். எனவே அதையும் இதையும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சாதனை புரிகிறவர்களுக்கு எவ்வளவு நிதி தரலாம் என்பது குறித்து ஏற்கனவே அரசு ஒரு வரையறை செய்திருக்கிறது. அந்த வரையறையின் அடிப்படையில் கூடுதலாக அவர்கள் தர முன்வருகிறார்கள், வரையறையை தாண்டி தருகிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசின் குறிப்பு, இந்த கபடி விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடியவர்கள், சாதனை புரியக்கூடியவர்களுக்கு 15 லட்சம் தரலாம் என்று வரையறை இருக்கிறது. நாங்கள் 25 லட்சமாக தந்திருக்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த சாதனை புரிந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தலா 1 கோடி ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அதையே மறுபடியும் நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதற்குள்ளே நாம் வேறு எந்த விமர்சனத்தையும் செய்ய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து.